ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சால்னா. அதை தண்ணி குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காவை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலையும் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த சிக்கன் சால்னாவை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நல்ல எலும்பு இருக்கிற சிக்கனாக பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 2 தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நம்ம 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சால்னா ரெடி. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இது கூட சூடான இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூட வச்சு சாப்பிடலாம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிக்கன் சால்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.